அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். கவிஞர் தாராபாரதி. எனது பிரியமான மாணவச்செல்வங்களே, தற்பொழுது அரையாண்டு தேர்வு நடைபெற உள்ளது. இந்த தேர்வில் அனைவரும் நல்ல மதிப்பெண்கள் பெற எனது அன்பு வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது இயல் 8. இயல் 8ல் பார்த்தீங்கன்னா நமது அடையாளங்களை மீட்டவர், முகம், இரட்சண யாத்திரிகம், சிறுபான்மற்றுப்படை, கோடைமலை, குறியீடு ஆகியவற்றை பற்றி இந்த வகுப்பில் நாம் விரிவாக காண்போம். நமது அடையாளங்களை மீட்டவர் யார்னா மயிலை சீனி வேங்கடசாமி ஆவார். இவர் சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார். மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய நூல்கள் யாவைனா கிறிஸ்தவமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் ஆகும். அடுத்து பாருங்களேன், தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் முதல் பரிசை பெற்றது. இது முக்கியமானது, கோடு போட்டுக்கோங்க. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் முதல் பரிசை பெற்றது. மயிலை சீனி வேங்கடசாமி அறிந்த மொழிகள் யாவைனா மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம். எனது அன்பார்ந்த மாணவர்களே, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வகுப்பில் சொல்லியிருக்கேன், ஆன்லைன் கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன். நம்ம தாய்மொழி தமிழாக இருந்தாலும் நீங்களும் பிற மொழிகளை நல்லா கற்றுக்குங்க. குறிப்பாக தமிழ், ஆங்கிலம், குறிப்பாக நமது நாட்டோட தேசிய மொழி ஹிந்தியெல்லாம் நல்லா கற்றுக்கங்க. எவ்வளோக்குள்ள மொழி கற்றுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நல்லது. அடுத்தது பாருங்களேன், மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கில மொழியாக தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா மயிலை சீனி வேங்கடசாமி ஆவார். மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுக்கு ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுக்கு ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அதாவது நான் இன்னும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னென்னா நம்ம எடுத்தோன்னே கைடை படிக்காதீங்க. என்றைக்கும், இன்றைக்கி மட்டும் கிடையாது, என்றைக்கும். அது செயலாக இருக்கட்டும், பாடமாக இருக்கட்டும், துணைப்பாடமாக இருக்கட்டும், புக்கை நல்லா வரிக்கு வரி படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கைடு எடுத்து படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போலாம் கொஸ்டின் ப்ளூ பிரிண்ட் கிடையாது. கொஸ்டின் எப்படினாலும் கேட்பாங்க. அதற்கு நீங்கள் தயாராகணும். புரியுதுங்களா? சரி, அடுத்து பாருங்களேன், முகம். முகம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் சுகந்தி சுப்பிரமணியன் ஆவார். அடுத்து பாருங்களேன், இரட்சண யாத்திரிகம். இரட்சண யாத்திரிகம் என்ற நூலின் ஆசிரியர் H.A. கிருஷ்ணப்பிள்ளை ஆவார். இரட்சண யாத்திரிகம் 3766 பாடல்களை கொண்டது. இரட்சண யாத்திரிகம் 5 பருவங்களை கொண்டது. கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா H.A. கிருஷ்ணப்பிள்ளை ஆவார். அடுத்து சிறுபான்மற்றுப்படை. சிறுபான்மற்றுப்படையோட ஆசிரியர் யார்னா நத்தத்தனார். கடையேழு வள்ளல்கள் யாவர் அப்படின்னா பேகன், பாரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, ஓரி. பாரியின் பரம்பு மலை பார்த்தீங்கன்னா 300 ஊர்களை உடையது. நல்லியின் நாடு பார்த்தீங்கன்னா நெடுங்கோடு மலை, அதுதான் தற்பொழுது ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஓரியின் நாடு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ஆகும். கொல்லிமலை பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது. புறநானூறு குறிப்பிடும் மற்றொரு வள்ளல் யார்னா குமணன். அடுத்து பாருங்களேன், இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு எழுதுங்க. நன்மொழினா பண்பு தொகை, வருக வருகன அடுக்கு தொடர், சலசல அப்படின்னா இரட்டை கிளவி. இலக்கண குறிப்பு எப்பொழுதும் எழுதுங்க. சரி பாருங்களேன், அடுத்தது சிறுபான்மற்றுப்படை பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள் ஒன்று. அடுத்து பாருங்க, துணைப்படம். கோடைமலை என்ற துணைப்படத்தோட ஆசிரியர்னா சாந்தாதத். நிறை மாத இதழின் ஆசிரியர்னா சாந்தாதத். சாந்தாதத் அவருடைய கதையில் பார்த்தீங்கன்னா மனிதநேயம் வெளிப்படும். அடுத்து பாருங்க, இலக்கணம், குறியீடு. அதாவது ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க, வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக? வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக? இப்படி கவிதை கொடுத்து இந்த கவிதையோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. அப்துல் ரஹ்மான். குறியீட்டின் அடிப்படையாய் விளங்குவது உள்ளுறை ஓமம் ஆகும். மறைத்துச் சொல்லவும் மிகுத்துச் சொல்லவும் அழித்துச் சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எதுனா குறியீடு. குறியீடு என்ற உத்தி ஆங்கிலத்தில் சிம்பிள் என ஆளப்படுகிறது. அடுத்து பாருங்களேன், மொழியை அறிவும் சொல்கிறோம்ல, அதில் பார்த்துக்கோங்க. தமிழ் இமயம் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா வாசுபா மாணிக்கம். வாசுபா மாணிக்கம் மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தராக சிறப்பாக செயல்பட்டார். வாசுபா மாணிக்கம் எழுதிய நூல்கள் யாவைனா தமிழ் காதல், வள்ளுவம், கம்பர், சங்கநெறி உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இதெல்லாம்
2 மார்க்கில் கேட்பாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ராஜா வந்திருக்கிறார் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா கு. அழகிரிசாமி. அடுத்து பாருங்களேன், விடைக்கேற்ற வினா அமைக்க. இலக்கண வினா. குடும்பம் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இதை வந்து கேள்விக்குறியோட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்சர் என்ன? குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில் தான் இடம்பெற்றுள்ளது. மீண்டும் சொல்கிறேன், விடைக்கேற்ற வினா அமைக்க. குடும்பம் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில் தான் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது பாருங்களேன், இது பொதுவான கொஸ்டின். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கையில் இருந்தாலும் இது நீங்கள் ஓனாக எழுதுறது தான். நீவீர் செல்லும் வழியில் விபத்தினை காண்கிறீர்கள். விபத்திற்கான காரணங்கள் என்ன? மீண்டும் கொஸ்டினை படிக்கிறேன் பாருங்களேன். நீவீர் செல்லும் வழியில் விபத்தினை காண்கிறீர்கள். விபத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பட்டியலிடுக. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் எவ்விதம் உதவலாம். இது வந்து 4 மார்க் கொஸ்டினில் கூட கேட்பாங்க. அதனால் நீங்கள் தயாராகுங்க. அதாவது இன்றைக்கி ஏன் விபத்து ஏற்படுது அப்படின்னா, அதுக்கு வந்து அதிவேகமாக வண்டி ஓட்டுறது, இரண்டாவது தூக்கம், செல்ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறது, இன்னும் சொல்லணும்னா மது அருந்துதல். இதுதான் விபத்திற்கான காரணங்கள். சரி, அடுத்தது பாருங்களேன். கலைச்சொல். ஸ்டாம்ப் பென்னா மைப்பொதி, ரேசர்னா அழிப்பான், ஃபைல்னா கோப்பு. அறிவை விரிவு செய்ப்பாங்களேன். பக்கம் 218. மாறுபட்டு சிந்திக்கலாமா என்ற நூலின் ஆசிரியர் சிபிகே சாலமன். பால்வீதி என்னும் நூலின் ஆசிரியர் அப்துல் ரஹ்மான். எழு பெருவளர்கள் என்னும் நூலின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன். அடுத்து பாருங்க, நயம்பரட்டல். நயம்பரட்டல் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருப்பேன், மீண்டும் சொல்கிறேன். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு செயல் கொடுப்பாங்க. செயல் கொடுத்து கீழே ஆசிரியர் பேர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த செயலை நல்லா படித்து பார்த்து அந்த செயலோட திரண்ட கருத்து, மைய கருத்து, ஆசிரியர் குறிப்பு எழுதலாம். இது ஒரு வகையில் எழுதலாம். அல்லது இப்பாடலில் அமைந்துள்ள ஏதேனும் 5 நயங்கள் கேட்பாங்க. அப்படின்னா எதுகை, மோனை, எய்பு, முரண், அணி, இவற்றை எடுத்து எழுதணும். அதாவது இலக்கியம் பாட்டில் எழுதும்போது நல்லா குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், இந்த ஆசிரியர் பேரெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக அதாவது முன்னுரையில் எழுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாரதிதாசனை பற்றி ஒரு பாட்டு வருதுன்னா, இப்பாடலை இயற்றியவர் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் ஆவார். இவர் புதுவையில் பிறந்தார். இவர் பாரதியார் மீது கொண்ட அன்பால் தமது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்படின்னு முன்னிலையில் வந்து சுருக்கமாக போட்டுக்கோங்க. ஆசிரியர் குறிப்பில் நல்லா சுருக்கமாக எழுதிக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்தது பாருங்களேன். மீண்டும் சொல்கிறேன், அதாவது செயலாக இருக்கட்டும், நெடுவினால் பாருங்கள், செயலாக இருக்கட்டும், பாடமாக இருக்கட்டும், துணைப்படமாக இருக்கட்டும், அந்தந்த ஆசிரியர் பேரை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து நெடுவினான்னு சொல்கிறோம்ல, அந்த நெடுவினா எழுதும் போது கண்டிப்பாக ஆசிரியர் பேர் இருந்தால் அதுக்கு மார்க் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ துணைப்படம் பாருங்களேன். இப்போ முதல் கல்னா உத்தம சோழன், உரிமை தாகம்னா பூமணி, தலைக்குளம்னா தோப்பில் முகமது மீரான், கோடைமலைனா சாந்தாதத். இப்படி வந்து எல்லா கதையோட ஆசிரியர் பேரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எழுதணும். ஆனால் டவுட்டோட வந்து என்றைக்கு எழுதாதீங்க. தெரியலனா விட்டுருக்குங்க, ஆனால் நல்லா தெரிஞ்சால் எழுதுங்க. அதுக்கு தான் ஆசிரியர் பேரை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே போல் பாடம் இருக்குது பார்த்தீங்களா, பாடத்தோட ஆசிரியர் பேரை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து நெடுவினாக்கு வந்து அந்த ஆசிரியர் பேர் எழுதுனா உங்களுக்கு மார்க் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு தமிழர் குடும்ப முறைனா அதோட ஆசிரியர் யாருன்னா பக்தச்சல பாரதி. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், இதோட ஆசிரியர் யாருன்னா டாக்டர் உவே சாமிநாதர். இலக்கியத்தில் மேலாண்மை, இந்த பாடத்தோட ஆசிரியர் யாருன்னா வே இறையன்பு. எனது அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் வந்து வர இருக்கிற அரையாண்டத்தில் வந்து நல்ல மதிப்பெண் எடுங்கள். நன்றாக படிங்க. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு படிங்க. நான் ஏற்கனவே சொல்கிறேன், எல்லா கிளாஸ்லையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனிமேலாவது விழித்திருந்து படிங்கள். கண்டிப்பாக உங்களது கனவுகள் நனவாக வாழ்த்துக்கள். உங்களது கல்வியும் எதிர்காலம் சிறக்க எனது அன்பு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.